ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாஸ்கிக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்வர் சைட் ரெண்டரிங் விசஸ் கிளைண்ட் சைட் ரெண்டரிங் இன் நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங்னா என்ன, கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா என்ன? ஸோ அந்த வார்த்தையே உங்களுக்கு ஆக்சுவலாக மீனிங் சொல்லும். சர்வர் சைட் ரெண்டரிங்னா கண்டென்ட் வந்து பேசிக்கலி சர்வர் சைட்லேயே ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா கிளைண்ட் சைடில் ரெண்டரிங் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரிங் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். சர்வர் காம்பனன்ட்ஸ் allow you to write UI that can be rendered and optionally cached on the server. ஸோ சர்வர்லேயே உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டு அது கேஷ் ஆகிடும் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ கிளைண்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா client components allow you to write interactive UI that is pre-rendered on the server and can use client JavaScript to run in the browser. இந்த pre-rendered on the server நான் வரேன், பட் client components says that நீங்கள் வந்து உங்கள் JavaScript கிளைண்ட்டை வந்து நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணலாம் அப்படின்றது client component. ஸோ சர்வர் காம்பனண்ட்டில் நீங்கள் JavaScript நீங்கள் பேசிக்கலி காம்பனன்ட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா இட்ஸ் ஓகே, ஹோல்ட் ஆன். நம்ம வந்து ஒரு குயிக் டெமோக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஐ ஹோப் எண்ட் ஆஃப் த டெமோ யூ வில் பி கம்ஃபர்டபுள் வித் சர்வர் சைட் ரெண்டரிங் அண்ட் கிளைண்ட் சைட் ரெண்டரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அதில் வந்து நான் வந்து எஸ்எஸ்ஆர், சிஎஸ்ஆர் அண்ட் சிஎஸ்ஆர்2 ஸோ 3 பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்எஸ்ஆரில் என்ன இருக்குது பார்ப்போம். எஸ்எஸ்ஆர்ன்றது இஸ் கிளையன்ட் சர்வர் சைடு ரெண்டரிங். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் மக்களே. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஹோம்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் ஃபங்க்ஷனில் வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த லைன்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ லைன்ஸ் இன்றிச் அன் அரே ஆஃப் divs. ஸோ 10,000 எலமெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த அரேயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ each element is a div with the text this is line number and the index of the line. ஓகே, ஸோ 1ல இருந்து 10,000 லைன்ஸ் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த லைன்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் which will get rendered in the output. ஸோ இது வந்து எஸ்எஸ்ஆரில் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி சிஎஸ்ஆர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த சிஎஸ்ஆர் ஃபோல்டர்லேயுமே சேம் கோட். ஓகேவா? எஸ்எஸ்ஆர்லேயும் சிஎஸ்ஆர் பேஜ் டிஎஸ்எக்ஸில் ஒரே கோடு தான் இருக்குது. பட் யூஸ் கிளைண்ட்ன்றது மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் கிளைண்ட்ன்றதை நம்ம ஆட் பண்ணிட்டதுனால திஸ் பிகம்ஸ் எ கிளைண்ட் காம்பனண்ட். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸில் ஹவு டு யூ டிஃபைன் எ கிளைண்ட் காம்பனண்ட் பை மென்ஷனிங் யூஸ் கிளைண்ட். ஸோ யூஸ் கிளைண்ட் போட்டதுனால now it becomes client component and same code. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை வந்து வெர்சலில் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆப்புக்கு போவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ்எஸ்ஆருக்கு போவோம். ஸோ எஸ்எஸ்ஆர் பேஜ் போனீங்கன்னா நமக்கு இந்த அவுட்புட் வருது. ஸோ திஸ் இஸ் லைன் நம்பர் 1, திஸ் இஸ் லைன் நம்பர் 2. ஓகே, நம்ம வந்து 10,000 லைன்ஸ் ஆக்சுவலி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து 10,000 லைன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த பேஜை ரீலோட் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற நெட்வொர்க் டேப்பை வந்து மானிட்டர் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நெட்வொர்க் டேப்பை நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களுக்கு எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கு. அதோடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு வந்து அந்த என்டையர் ஹெச்டிஎம்மும் பேசிக்கலி சர்வர்லேயே ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு பேசிக்கலி இங்கே வந்துடுது. ஓகே, எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா எல்லா டிவ்வுமே வந்து சர்வர்லேயே உங்களுக்கு ரெண்டர் ஆகி அந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகி ரெண்டர் ஆகி அந்த ரெண்டர் ஆன ஃபைனல் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் உங்களுக்கு சர்வர் சைட் காம்பனண்ட்டில் சென்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து சர்வர் சைட் ரெண்டர் காம்பனண்ட். ஸோ நம்மளோட எல்லா லாஜிக்கும் நம்ம இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ, என்னெல்லாம் கோடு எழுதுகிறோமோ இந்த ஃபங்க்ஷனில், இது எல்லாமே வந்து சர்வர்லேயே ரெண்டர் ஆகிடும். ரெண்டர் ஆகிட்டு இந்த ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிஎம்எல் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஓகே, அதுதான் வந்து சர்வர் சைட் காம்பனண்ட். இப்போ ஓகே, அப்போ கிளைண்ட் சைட் காம்பனண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. இப்போ கிளைண்ட் சைடு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம இப்போ கிளைண்ட் சைடு காம்பனண்ட் அதே கோடு வச்சுருக்கோம், அதே காம்பனண்ட் தான். பட் வி ஹாவ் த யூஸ் கிளைண்ட் மெத்தட். ஸோ இப்போ நம்ம இந்த சிஎஸ்ஆர் பேஜுக்கு வந்துடுவோம். இந்த சிஎஸ்ஆர் பேஜில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்ஆர் கால் ஒன்று இருக்குது.
ஓகே. இத இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயும் உங்களுக்கு சேம் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. இதுலயுமே ஆ எல்லா டிவ்வுமே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஏற்படும். ஓகே. நீ இப்ப என்ன சொன்ன என்கிட்ட சர்வர் சைட் காம்போனன்ட் சர்வர்ல ரெண்டர் ஆயிடும்னு நீ சொல்ட்ட. ஓகே. கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்ப நீ கிளையன்ட் சைட் காம்போனன்ட்ன்னு சொல்லிட்டு யூஸ் கிளையன்ட் போட்ட. ஆனா இதுவுமே வந்து சர்வர்லயே ரெண்டர் ஆயிட்டு வருதே. இது என்னடா இது? அப்ப இதுவும் சர்வர் சைட் காம்போனன்ட் தானா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து அங்க தான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம கிளையன்ட் காம்போனன்ட்டோட டாக்குமெண்டேஷன் பார்க்கும்போது, இதுல என்ன போட்டிருந்தாங்க, கிளையன்ட் காம்போனன்ட்ஸ் allow you to write interactive UI that is pre-rendered on the server and can use client JavaScript to run in the browser. அதாவது என்னன்னா, இந்த ப்ரீ ரெண்டரிங் அவங்க எதுக்கு பண்றாங்கன்னா, ஸோ ஐ மீன் இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையன்ட் காம்போனன்ட் நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் லோடுல வந்து அவங்க அந்த கிளையன்ட் காம்போனன்ட்ட சர்வர்லயே ரெண்டர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே. ஸோ விச் யூ சி ரைட் சைடுல மொத்தமா இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் லோடு வந்து உங்களுக்கு சர்வர்லயே நடந்துரும். ஸோ என்ன டிஃபரன்ஸ்? மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சர்வர் சைடுக்கும், கிளையன்ட் சைடு காம்போனன்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கன்வென்ஷனலி நீங்க ரியாக்ட் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, நீங்க சில ரியாக்ட் ஹூக்ஸ்லாம் இருக்கும். யூஸ் ஸ்டேட், அப்புறம் இந்த மாரி வந்து யூஸ் எஃபெக்ட் இந்த மாரியான ஹூக்ஸ்லாம் இருக்கும். இப்ப இந்த மாரி ஹூக்ஸ்லாம் வந்து நீங்க சர்வர் சைட் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்ப நீங்க இந்த பேஜ்ல வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, எல்லாமே வந்து சர்வர்லயே ரெண்டர் ஆயிடும். இதுல வந்து இன்டராக்டிவிட்டின்ற கான்செப்ட்டே கிடையாது. ஒரு பிளெயின் HTML நீங்க பார்க்க முடியும். அவ்வளவே. ஆனா, கிளையன்ட் சைட் காம்போனன்ட்ல இதுல எல்லா ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இப்ப நீங்க ஒரு பட்டன் இங்க இருக்கு. இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்டின்னா, அது வந்து ஒரு கிளையன்ட் சைட் காம்போனன்ட்டா மட்டும் தான் இருக்க முடியும். உங்களால அது சர்வர் சைட் காம்போனன்ட்டா வைக்கவே முடியாது. ஸோ அதுதான் வந்து அ ஒரு மெயினான பாயிண்ட். அப்புறம் ஏன் இந்த சர்வர்லயே அவங்க ப்ரீ ரெண்டர் பண்றாங்கன்னா, ஃபாஸ்ட்டான லோட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பிகாஸ் சர்வர்ல ரெண்டர் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் ரெண்டர் வந்து சர்வர்ல ரெண்டர் ஆகும்போது, உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ரெண்டர் ஆயிடும். விச் மேக்ஸ் த லோட் ஈஸிஸ் லோட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்க பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணணும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ அங்கே வந்து 10,000 எலமெண்ட்ஸ் ரெண்டர் ஆகிறதுக்கான டைம் வந்து உங்கள் கிளைண்ட்டில் நீங்கள் ரெண்டர் பண்ணீங்கன்னா டு டேக் சம் டைம். உங்கள் கிளைண்ட் ப்ரௌசருக்கு அந்த கோடு வந்து அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து ரெண்டர் பண்ணி அப்புறம் அது டாமில் இன்சர்ட் பண்ணி டாம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி அப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். பட் அந்த டைம் லேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீ ரெண்டர் பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் சைட் பேஜ்லயும், கிளையன்ட் சைட் பேஜ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணலாம் நெட்வொர்க் கால்ஸ்ல. என்னன்னா, நீங்க வந்து இந்த கிளையன்ட் சைட் காம்போனன்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 பேலோட் ஒண்ணு வந்திருக்கும். அதாவது பேஜ் டாட் ஜேஎஸ்ன்னு. அந்த பேஜ் டாட் ஜேஎஸ் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கோடு வந்து ஆக்சுவலி பண்டில் ஆகி இங்க வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நம்ம இந்த கோட் அவுட்புட் ப்ராசஸிங் சிஎஸ்ஆர் அதுக்கப்புறம் இந்த கோடு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க வந்து ரெண்டர் ஆகி வந்திருக்கும். கோடே உங்களுக்கு ஆக்சுவலி பண்டில் ஆகி வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு சர்வர் சைட் காம்போனன்ட்ல அந்த கோடே உங்களுக்கு வந்திருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே வந்து அந்த பேஜ் காம்போனன்ட்டான கோடு இருக்காது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ இந்த பேஜ்ல நீங்க இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட்லாம் உங்க கோட்ல இருக்குன்னா, அதெல்லாம் இங்க ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ். உங்களுக்கு கிளையன்ட் காம்போனன்ட்க்கும், சர்வர் காம்போனன்ட்க்கும். இப்ப ஓகே. எனக்கு வந்து இது எல்லாமே ஓகே தான். ஆனா, எனக்கு வந்து இந்த இந்த காம்போனன்ட்ட வந்து சர்வர்ல எனக்கு ரெண்டரே பண்ண தேவையில்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீ ரெண்டர் பண்ணி அனுப்புறாங்க. இட்ஸ் ஓகே. பட் எனக்கு வந்து சர்வர்ல பண்ணவே தேவையில்ல. பிகாஸ் சர்வர் இஸ் காஸ்ட்லி. நான் வந்து கிளையண்ட்லயே பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட இந்த பேஜுக்கு வந்து இந்த என்டையர் பேலோடோட சைஸ்ன்றது பெருசு. நீங்க இவ்ளோ டெக்ஸ்ட்ட வந்து பேசிக்கலி உங்களுடைய சர்வர்ல இருந்து கிளையன்ட்டுக்கு அனுப்பணும். இப்ப வந்து என்ன சொல்றது? இப்ப நம்மகிட்ட லிமிட்டட் பேண்ட்வித் தான் அவைலபிளா இருக்கு நம்மளுடைய சர்வர்ல அப்டின்னா, நம்ம இந்த கால் வந்து நமக்கு ஓகே. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா ஸ்லோவா இருந்தா கூட பரவால்ல. ஆனா எனக்கு மொத்த ரெண்டரிங்குமே கிளையண்ட்லயே நடந்தா போதும். எனக்கு சர்வர்ல நீ ப்ரீ ரெண்டரே பண்ணாத. அப்டின்னு உங்களுக்கு ஒரு ரெக்யர்மென்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, யூ ஹேவ் டூ கோ வித் இங்க லேசி லோடிங் வந்து வித் நோ எஸ்எஸ்ஆர்ன்ற ஒரு ஆப்ஷனும் குடுக்குறாங்க. ஸோ என்னன்னா, நீங்க ஒரு காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணும்போது, நீங்க கிளையன்ட் காம்போனன்ட்ல யூ கேன் நீங்க ஒரு கிளையன்ட் காம்போனன்ட் டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்குள்ள நீங்க உங்களுடைய கோட வந்து நீங்க ஒரு சப் காம்போனன்ட்டா இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது நீங்க எஸ்எஸ்ஆர ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா,
இது வந்து உங்களுடைய காம்போனன்ட்டை வந்து பேசிக்கா ப்ரீ ரெண்டர் பண்ணாது. ஓகே. இதுதான் வந்து ஆ, ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க CSR2ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே. இப்ப இந்த CSR2ல பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்த கோடிங் இருக்காது. இந்த அரேலாம் இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அரே கோட் எல்லாத்தையுமே வந்து CSR2ன்னு ஒரு காம்போனன்ட் டிஃபைன் பண்ணிட்டு, அதுக்குள்ள நான் வந்து பேசிக்கலி போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காம்போனன்ட்டோட கோட நான் இதுல போட்டுட்டேன். இதுல போட்டுட்டு, இந்த காம்போனன்ட்ட நான் நெக்ஸ்ட் டைனமிக்ன்ற பேக்கேஜ்லேருந்து டைனமிக் இம்போர்ட் பண்ணி, டைனமிக்கா இத இம்போர்ட் பண்றேன். யூசிங் டைனமிக் ஐ அம் இம்போர்ட்டிங் இட். அப்ப இம்போர்ட் பண்ணும்போது, நான் SSRஅ ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த காம்போனன்ட்ட நான் ரிட்டர்ன் டைப்ல யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம CSR2ல இருக்கோம். ஓகேவா? இந்த CSR2 பேஜ நான் லோட் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு ஆ சேம் அவுட்புட் தான். ஸோ அவுட்புட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ரைட்டா? ஆனா, நம்ம பேலோட பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். CSR2 பேலோட. நம்ம பேலோட்ல HTML ரெண்டரே ஆகியிருக்காது. ஓகே. இப்ப இந்த மொத்த HTMLம் உங்களுக்கு கிளையண்ட்ல, அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல தான் வந்து பேசிக்கலி ரெண்டர் ஆகியிருக்கும். ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது ரெண்டர் பண்ணும்போது, லெட்ஸ் சே ஒரு நியூ டேப்ல போய் ரெண்டர் பண்ணுவோம். நீங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். அது எதுக்குன்னா, பிகாஸ் அந்த கோடு வந்து ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்யூட்டருக்கு வந்துரும். இந்த பேஜ்.js கோடு வந்துரும். ஸோ இந்த கோடுல இருந்து தான் உங்க மெஷின்ல தான் இந்த HTML பேசிக்கலி ரெண்டர் ஆகும். ஸோ இது வந்து லைக் பியூர்லி கிளையன்ட் சைடு ரெண்டர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கீழ வந்து ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதுல வந்து எவ்வளோ ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இந்த CSR2 பேஜ்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 478 கேபி ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சர்வர்ல இருந்து கிளையண்ட்டுக்கு. ஆனா நம்ம சர்வர் சைடு அண்ட் CSR1 அண்ட் SSR பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 MB ஆஃப் ரிசோர்ஸ், 1 MB ஆஃப் ரிசோர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து ஆ உங்களுக்கு வந்து பியூர்லி சர்வர் சைடு கிளையன்ட் சைடில் தான் எல்லாமே ரெண்டர் ஆகணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு யூஸ் திஸ் டைனமிக் இம்போர்ட் வித் SSR ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளையன்ட் சைடு அண்ட் சர்வர் சைடு ரெண்டரிங் வந்து உங்களோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். நீங்கள் XDS இல்லாட்டி வேறு ஏதாவது இதில் சர்வர் சைடு அண்ட் கிளையன்ட் சைடு ரெண்டரிங் பற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கறது வரைக்கும் பை பை கைஸ், டேக் கேர்.